என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். 14 My presence will go with you and I will give you rest. தமிழிலே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தீர்களானால் என் சமூகம் உன்னோடு கூட செல்லும். My presence will go with you. உன்னுடனே செல்லும்ன்றார். அல்லேலூயா. சோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறதுனால நீங்கள் நானும் எப்படி கூட விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். எதனால விசேஷித்தவர்கள்? நம்ம அழைத்த கர்த்தரை நம்மளோடு வருகிறார். ஆமென். சோத்திரம். அதனால இந்த பூமியில உங்களை நானும் விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள், கர்த்தருடைய கிருபை கிடைக்கப்பட்டவர்கள். நம்மோடு கூட கர்த்தர் வருகிறதுனால தேவன் நம்மை இந்த பூமியில விசேஷித்த ஜனங்களாக வைத்திருக்கிறார். பொறுப்புகளும் சாதாரணமானவர்கள் தேவனுடைய பார்வையில யாரு? விசேஷித்தவர்கள். அன்பானவர்களே, சோத்திரம். அடுத்தபடியாக கிருபை கிடைக்கப்பட்ட ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். நோவா. வேதம் சொல்கிறது, நோவாவுக்கோ அதனுடைய கண்களிலே கிருபை. ஏன்னா அந்த நோவா வாழ்ந்த காலத்துல எல்லா மனுஷர்களும் பாவத்திலே அக்கிரமத்திலே உழந்து கொண்டு கிடக்கிறாங்க. ஆனால் நோவா மாத்திரம் நீதிமான் உத்தமனுமா இருந்தார். சோத்திரம். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு என்ன கிடைத்தது? கிருபை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவாவுக்கோ அப்படின்னா அங்க ஒரு விவகாரத்தை பார்க்கணும். அப்படின்னா மற்ற ஜனங்களுக்கு கிடைக்காத கிருபை யாருக்கு கிடைத்தது? நோவாவுக்கு கிடைத்தது. ஏன் கிடைத்தது? தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் எப்படி இருக்கிறான்? நீதிமானும் உத்தமனுமாய். ரகசியம் என்ன தெரியுமா? தேவனோடு நடந்தான். தமிழிலே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நோவா வாக் வித் காட். தேவனோடு நடந்த ஒரு மனுஷன், தேவனோடையே எப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் அவன். உலகத்தில் மனிதர்கள் எதோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்? சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 24 நேரமும் இன்னைக்கு எதோடய சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாங்க. சில பேர் பார்த்துட்டு இன்னைக்கு அப்படியே மொபைல் கூடயே அப்படியே வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. மொபைல் அவசியம். ஆனா மொபைல்